ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். இயேசு ஆண்டவர் இந்த வருஷம் செப்டம்பர் 23 இல்லை 24 அன்னைக்கு வந்துடுவாருன்ட்டு. இது எவ்வளோ ஒரு சில்லி கேல்குலேஷனில். இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக பைபிள்லாம் படித்து பெரிய வசனம்லாம் வியாக்கியானம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். இப்போ அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, இயேசு ஆண்டவர் ரகசியமாக வந்துட்டு போயிட்டாரு, அப்புறம் இன்னொரு வாட்டி வருவாருன்னு. இப்போது கடவுள் தான் வந்து வார்த்தை இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அவர் தான் வந்து எண்ணம் ஆர் சிந்தனைன்னு சொல்லும் போது எண்ணம் அப்படின்ற வார்த்தை தமிழில் ஒன்றா வருது இல்லை. அப்போது பேசிக் திங்கிங் ப்ராசஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இல்லையா, 1 2 3. இப்போ இயேசு ஆண்டவர் 2வது வருவார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த 2வது வருகைக்கும் முதல் வருகைக்கும் நடுவில் ஒரு வருகை இருந்துச்சுன்னா அப்போ ஒன்று கடவுளுக்கு மேத்தமேட்டிக்ஸே தெரியலன்னு நம்ம ஒத்துக்கணும், இல்லை அவர் வந்து டெசிமல் பாயிண்ட் இன்வென்ட் பண்ணிட்டாருன்னு ஒத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜில் இருந்தப்போ இந்த லயன் கிங் அப்படின்ற ஒரு படத்துக்கு லயன் கிங் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. 1 எடுத்துகிட்டு 2 எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கதை வந்ததுனால அதை வந்து என்ன நம்பர் வைக்கிறதுன்னு தெரியாமல் லயன் கிங் 1.5ன்னு வச்சான். அந்த மாதிரி கடவுள் 2வது வருகை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஒரு வாட்டி நடுவில் ரகசியமாக போயிட்டு வந்துடலாம் நினச்சி 1.5 தான் ரகசிய வருகை அப்படின்னு ஐ மீன் அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆக்சுவலாக கடவுளை வந்து வெளியில் இருக்க மக்கள்லாம் ஏளனமாக நினைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். சும்மா தேவையில்லாமல் அவர் இப்போ வருவார் அப்போ வருவாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை சிதற விடுறோம் இல்லையா. ஆக்சுவலாக என்ன கொஸ்டின், இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் வரலாம், 1000 வருஷம் கழிச்சும் வரலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, நான் இன்றைக்கி முடிகிற வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? இப்போ நான் இன்றைக்கி செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இயேசு ஆண்டவர் நாளைக்கு வந்தால் என்ன, 4000 வருஷம் கழித்து வந்தால் என்ன? அப்போது கடவுள் மத்தேயு 25 அந்த மாதிரி அதிகாரங்களில் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, எப்பயும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஒன்று கடவுள் வந்துடலாம், இல்லை நான் மரித்து போயிடலாம். இந்த நான் மறித்து போகக்கூடும் அப்படின்ற உணர்வை நான் ஞாபகமே வச்சுக்காமல் இருக்கிறதுக்காக சாத்தான் கொடுக்குற ஒரு ட்ரிக் டிஸ்ட்ராக்ஷன் தான் இயேசு ஆண்டவர் 2 மாதத்தில் வராரு, 2 வருஷத்தில் வராருன்னு சொல்கிறது. ஏன்னோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உயிரோடு இருப்போம்னு ஏதோ கேரண்டி கிடைச்சா மாதிரி அப்படி கிடையாது. அப்போது ஒருத்தர் சொன்னார், சில பேர் இயேசு ஆண்டவர் செப்டம்பர் 23 வந்துடுவாருன்னு நினச்சி உயிலெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இயேசு ஆண்டவர் முந்தா நேற்று வந்துடுவாருன்னு நினச்சி உயில் எழுத வேண்டியதில்லை. நான் நாளைக்கு வரைக்கும் இருப்பேன், இல்லை இன்றைக்கி மதியானம் வரைக்கும் இருப்பேன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. அதனால நான் உயில் எழுதி வச்சிடலாம், சரியா? ஸோ கடவுளை சந்திக்கிறது கண்டிப்பாக நம்ம அவர் வர வரைக்கும் உயிரோடு இருப்போம். அதை நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு வாழலான்னு நினைக்கிறதுக்காக தான் கடவுள் எப்போ வரேன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் அவருக்கு வேண்டாம். இப்போ வந்தால் கூட சந்தோஷமாக அவரோட போகிறதுக்கு யார் தயாராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்கள் தான் அவருக்கு வேணும். ஸோ கடவுளுடைய 2ஆம் வருகைக்கு நம்ம தயாராகிறது எவ்வளோ முக்கியமோ ஈக்குவலாக முக்கியம், இல்லை சில நேரத்தில் அதை விட முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம எந்த நேரத்துலையும் மறைச்சி போக தயாராக இருக்கும். நான் நிறைய பொருளும் இதுவும் அதுவும் சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு கடைசியில் கடவுள் வரத்துக்கு முன்னால் 24 hours நோட்டீஸ் வந்தப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கேன்னா நான் ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு அடிதான் கிடைக்கும் போல். அப்படி இல்லாமல் டெய்லியும் நான் கடவுளுடைய வருகைக்கு தயாராக வாழும்போது நான் கணக்கு போடுறதை விட்டுட்டு வேலை செய்யலாம். ஓகே.